கைஸ் இன்னைக்கு நான் எந்த சப்ஜெக்ட் பற்றி பேச போறேன்னா இன்னைக்கு பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஹெல்த்தை பற்றி ஒரு சில நிமிஷம் வந்து அவங்ககிட்ட பேச போகிறேன். அதாவது குழந்தைங்க என்னங்க திடீர்னு குழந்தைங்க பற்றி பேச போகிறேன்னு கேட்கலாம். அதாவது இன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குழந்தையா இருக்கும்போது எப்படி வந்து இருந்தோம் வந்து நீங்களே வந்து அப்சர்வ் வந்து பண்ணிக்கங்க. குழந்தையா இருக்கும்போது எந்த மாதிரி விளையாட்டு வந்து விளையாடுறதோ எந்த மாதிரி ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அது ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுட்டு எந்த மாதிரி ஃபுட்டு வந்து எடுப்போம், நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டு வந்து எடுத்துன்றதோ அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். அதாவது ஸ்கூல் போயிட்டு வந்தாவே வீட்டில் செஞ்சு தான் கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது ஒரு 2-3 டேஸ் தான் வச்சு சாப்பிடுவோம், அதுக்கு மேலே வந்து இருக்காது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் வைஸாக வந்து எல்லாமே நார்மலாக வந்து இருந்துச்சு, நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் வந்து நீட் வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்கலேருந்து ஒரு நீடு வரைக்கும் பசங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ், நிறைய பிஸ்கெட், நிறைய ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்டு, ரெட் கலரான இருக்கிற கலர் ஃபுட்டு வந்து தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அது எடுக்கனால என்ன கெடுதல் வந்து நமக்கு கிடைக்குது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக். இப்போ ஸ்டொமக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குட் பேக்டீரியா வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்றது எல்லாமே போய் அப்சர்வ் வந்து பண்ணிக்கும். இப்போ அது இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தால் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும், ஞாபக சக்தி வந்து இருக்காது, நிறைய ஹெல்த்தில் வந்து அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிற இப்போ இருக்கிற ஃபுட்டு குழந்தைங்க மேக்ஸிமம் ரெகுலர் பேஸில் காய்கறி கீரை அதிகமாக இருக்கணும். இப்போ நீங்களே அப்சர்வ் வந்து பண்ணிக்கிங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க காய்கறி கீரை சாப்பிட்றாங்களா? பச்சை கலர் ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில குழந்தை சாப்பிட மாட்டாங்க. இப்போ சாப்பிடாத குழந்தைங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நம்ம நிறைய குழந்தைங்க டேஸ்ட்டான ஃபுட் கொடுப்போம். எந்த மாதிரி ஃபுட் வந்து கொடுக்கணும்னா பாக்கெட் ஃபுட், ஜங்க் ஃபுட், நூடுல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சனால எதுவுமே காய்கறி வந்து அப்சர்வ் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. இதனால நிறைய ஹெல்த்தில் வந்து ஃபேஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்பெனியில் குழந்தைக்கான நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. அந்த நியூட்ரிஷன் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பாக்டீரியா ரிமூவ் பண்ணி குட் பாக்டீரியா கொண்டு வரது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நல்லா இம்யூனிட்டி ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு சப்போர்ட் வந்து பண்ணும். மெமரி ஃபுல்லை வந்து நல்லா ஃபில் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு குழந்தைங்க என்னென்ன விட்டமின்ஸ் ரெகுலர் பேஸில் சாப்பிடணும் அதில் வந்து இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எதனா தேவைப்படுனா கீழே நம்பருக்கு வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன டவுட் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியர் வந்து பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.